எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கக்கூடிய சுவிட்ச் கேஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பேனல் அப்படின்னு எடுத்துட்டா என்னென்ன சுவிட்ச் கேஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ், ரிலே, காண்டக்டர், ஃபியூஸு, எம்சிபி, எம்பிசிபி, எம்சிசிபி இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதோட கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய சேஃப்டி ரிலேவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோட கடைசியில் சேஃப்டி ரிலே சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான கேள்விகளுக்குலாம் நம்ம பதில் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேஃப்டி ரிலே அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, ஸோ அதனோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறது, இப்போ நம்ம நார்மல் ரிலேவுக்கும் சேஃப்டி ரிலேவுக்கும் என்ன வித்தியாசம், இப்போ அந்த சேஃப்டி ரிலே சிங்கிள் சேனல் ஆப்ரேஷன் என்ன, 2 சேனல் ஆப்ரேஷன் என்ன, இப்போ நமக்கு தேவையான சேஃப்டி ரிலே எப்படி நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணுறது, சப்போஸ் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது, இப்போ நம்மகிட்ட சேஃப்டி ரிலே ஸ்பேர் இல்லை அப்படின்னா நம்ம உடனடியாக மிஷின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோட கடைசியில் நமக்கு கிடைச்சிடும். என்ன திடீர்னு சேஃப்டி ரிலேவை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐபட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன சீக்வன்ஸில் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் கேஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் கேஸில் நம்ம சேஃப்டி ரிலேவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேஃப்டி ரிலே அப்படின்னா என்னென்னா, மிஷினில் வேலை செய்கிறவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஏகப்பட்ட சேஃப்டி டிவைசஸ்லாம் வச்சுருப்போம். அந்த சேஃப்டி டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சேஃப்டி ரிலே அப்படின்றது ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, இந்த சேஃப்டி டிவைஸில் எதுக்காக வச்சுருக்கோம், அதாவது மிஷினில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த சுவிட்சஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக மிஷினை உடனடியாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த சுவிட்சஸ் வச்சுருக்கோம். இந்த சுவிட்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சேஃப்டி ரிலே. ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், மிஷினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம இந்த சேஃப்டி செட்டப்லாம் வச்சுருக்கணும், நார்மலாக ஒயரிங் மூலமாவோ இல்லை பிஎல்சி மூலமோ மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் மிஷினை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த சேஃப்டி டிவைசஸ் மூலமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இப்போ நார்மலாக மிஷினை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு சர்டன் டைம் டிலேவோட மிஷின் ஸ்டாப் ஆகும், உடனே நிற்காது, ஒரு செகண்ட்ஸ் கணக்கில் டிலேவோட நிற்கும். இதை நீங்கள் சேஃப்டி சர்க்யூட் மூலமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நிற்கும், எந்த டைம் டிலேயும் இல்லாமல் அப்படியே நிற்கும். அதான் வந்து நம்ம நார்மல் ஸ்டாப்புக்கும் எமர்ஜென்சி ஸ்டாப்புக்கும் வித்தியாசம். ஓகே ஓகே இப்போ சேஃப்டி டிலே அப்படின்னா என்ன, ஸோ மிஷினை எந்த டைம் டிலே இல்லாமல் டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த சேஃப்டி டிலே, இந்த சேஃப்டி டிவைஸ். ஓகே ஓகே இது எப்படி வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்றது அவுட்லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேஃப்டி ரிலேயில் ஒரு 24 வோல்ட் ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய 24 வோல்ட் எடுத்து கொண்டு போய் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா சேஃப்டி டிவைசஸ்க்கும் லூப் பண்ணி திரும்ப கொண்டு வந்து நம்ம சேஃப்டி ரிலேயில் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃப்டி டிவைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்டில் இருக்கக்கூடிய என்சி மூலமாக இந்த கனெக்ஷன் அப்படின்றத பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து சேனல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரக்கூடிய 24 வோல்ட் அப்படின்னு இங்கேயே ஓப்பன் ஆகிடும். ஸோ திரும்ப நம்ம சேஃப்டி ரிலே கிடைக்காது. அப்படி கிடைக்கல அப்படின்னா ஃபீல்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்றத சென்ஸ் பண்ணி மிஷினை ஸ்டாப் பண்ணுறதுக்கான கமெண்டை இந்த ஃபீட்பேக்காக கொடுத்துரும். ஓகே இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு ஒயரை சேஃப்டி ரிலேலேருந்து எடுத்து கொண்டு போய் எல்லா டிவைசஸ்க்கும் சீரியஸாக கனெக்ட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து இந்த ரிலே கொடுத்துருப்பாங்க. இது வந்து சேனல் 2ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சேஃப்டி டிவைசஸில் இருக்கக்கூடிய இன்னொரு என்சி கான்டாக்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே இப்போ சேனல் 1க்கும் சேனல் 2க்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட்டு சேனலில் 24 வோல்ட் சப்ளை எடுத்து கொண்டு போய் லூப் பண்ணி திரும்ப கொண்டு வந்து ஃபீட்பேக்காக நம்ம ரிலே கொடுத்தோம். ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு வோல்டேஜோ கரண்ட்டோ எதுவுமே போகாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒயர் எடுத்து கொண்டு போய் ஃபீல்டில் கொடுத்து திரும்ப கொண்டு வந்திருப்போம். அது வந்து கனெக்டிவிட்டி மட்டும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பேர் வந்து பொட்டன்ஷியல் ஃப்ரீ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே இப்போ எதுக்காக இந்த மாதிரி 2 சேனல் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சேனல் வந்து இந்த வோல்டேஜ் ட்ராப் எதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். அதில் எதாவது மால் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா உடனடியாக வந்து மிஷினை ஸ்டாப் பண்ணிடும். இதே நீங்கள் 2வது சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்குது, இல்லை ஒயரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணி உடனடியாக மிஷினை ஸ்டாப் பண்ணிடும். இதனால் என்ன ஆகும்னா, இந்த சேஃப்டி சர்க்யூட்டில் எந்த மால் ஃபங்க்ஷன் நடந்தாலும் உடனடியாக அந்த சேஃப்டி ரிலே வந்து சென்ஸ் பண்ணி மிஷினை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே அதனால தான் இந்த சேஃப்டி ரிலே அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இதில் வேறு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சேனல் 1 சேனல் 2 கண்டிஷனை பேஸ் பண்ணி மிஷினை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஃபீட்பேக்கை எங்கேருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஜஸ்ட் அவுட்லைனாக பார்த்துக்கோங்க. இது டீப்பாக நம்ம ஒவ்வொரு சேனல் ஆப்ரேஷனும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ சேஃப்டி ரிலே அப்படின்னா என்ன, அதனோட கனெக்ஷன்ஸாக அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ சேஃப்டி ரிலேயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 சேனல் ஆப்ரேஷன், அதாவது 2 சேனலில் ஏதாவது ஒரு சேனலில் பிரச்சனை இருந்தாலும் சென்ஸ் பண்ணி கரெக்டாக நம்ம மிஷினை ஸ்டாப் பண்ணிடும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஸ்பீடு. ஸோ உடனடியாக நமக்கு ஃபீட்பேக் அப்படின்றது கிடைக்கும். நம்ம நார்மல் ஃபீட்பேக்கோட ரெஸ்பான்ஸ் டைமும் இதனோட ரெஸ்பான்ஸ் டைமும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும். அடுத்து 3வது பார்த்திங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் ஃப்ரீ கான்டாக்ட், அதாவது நம்ம சப்ளை வோல்டேஜில் ஏதாவது பிரச்சனை ஆகுது, இல்லை வேறு ஏதாவது சப்ளை வோல்டேஜ் வந்து நம்ம அந்த சேஃப்டி டிவைசஸ் டிஸ்டர்ப் பண்ணாலும்
பொட்டன்ஷியல் ஃப்ரீ கான்டாக்ட் அப்படின்றது நம்ம கரெக்டாக சென்ஸ் பண்ணி சொல்லிடணும். இது 3. 4வது பார்த்தீங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட். இப்போ வந்து சேஃப்டி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அந்த சேஃப்டி போய் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் ரீசெட் பண்ணி பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது அந்த சேஃப்டி ரிலேலே வந்துடும். இப்போ நார்மலாக நீங்கள் வேறு ஒரு ஒயரிங் பண்ணியோ இல்லை ப்ரோக்ராம் பண்ணியோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது அந்த சேஃப்டி ரிலேலே கொடுத்துருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கான்டாக்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட கண்டிஷனை பேஸ் பண்ணி நிறைய கான்டாக்ட் இருக்குது, ஃபீட்பேக் கான்டாக்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பிஎல்சி ஆகட்டும் இல்லை வேறு இண்டிகேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ சேஃப்டி ரிலே அப்படின்னா என்ன, ஸோ அதனோட அவுட்லைன் கனெக்ஷன் எப்படி இருக்கும், அதனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்ற வரைக்கும் நம்ம கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து சிங்கிள் சேனல் ஆப்ரேஷன் 2 சேனல் ஆப்ரேஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே இப்போ இந்த ரிலேவை யூஸ் பண்ணி சிங்கிள் சேனல் ஆப்ரேஷனோட கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாடல் ரிலேவோட கனெக்ஷன் டீட்டெயில் எங்கிட்ட இருக்குது, இது ஆன்லைன்லேயே கிடைக்கும், எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சேஃப்டி டிவைசஸ்ஸு ப்ளஸ் ஒரு மிஷினை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேக்கு தேவையான ஆக்சிலரி சப்ளை கொடுக்கணும். ஆக்சிலரி சப்ளை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலுக்கு நம்ம 230 வோல்ட் சப்ளை கொடுக்கலாம் அல்லது 24 வோல்ட் சப்ளை கொடுக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கொடுக்கணும். சப்போஸ் எங்கிட்ட 230 வோல்ட் சப்ளை தான் இருக்குது அப்படின்னா A1 A2 இடையில தான் வந்து நம்ம அந்த 230 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். என்கிட்ட டிசி இருக்குது அப்படின்னா ஸோ B1 B2 இடையில நம்ம DC 24 வோல்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஓகே இப்போ நம்ம ரிலேக்கு நம்ம சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம அந்த சுவிட்சஸை கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்சஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா S11 S12 வந்து ஒரு சேனலு, S21 22 ஒரு சேனலு, S31 32 ஒரு சேனல். ஓகே இப்போ வந்து சிங்கிள் சேனலில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால S11 S12 தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு S11ல் ஒரு 24 வோல்ட் ஜென்ரேட் ஆகும். அதுலேருந்து ஒரு எடுத்து கொண்டு போய் ஃபீல்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து S12ல் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே இப்போ நம்ம சேஃப்டி டிவைசஸை கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய எல்லா சேனலையும் வந்து லூப் பண்ணிடணும். ஏன்னா அது ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னாலும் அது ஃபால்ட்டு காட்டும். அதனால அதை வந்து லூப் பண்ணிடணும். ஓகே இப்போ நம்ம ஆக்சிலரி சப்ளை கொடுத்தாச்சு, நம்ம சுவிட்சுக்கான சப்ளையும் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சேஃப்டி ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் வேணும். அந்த பட்டனுக்கான கனெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா S33 34 அதுக்கு இடையில வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். இது வந்து NOவா யூஸ் பண்ணணும், NO எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ரீசெட் பட்டன் வேணாம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி லூப் போட்டிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீசெட் ஆகிடும். ஸோ ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது. ஸோ நம்மளோட விருப்பம் தான். ஓகே இப்போ நம்ம மெயின் கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சுது. அடுத்து நம்ம மிஷினோட ஃபீட்பேக் எடுக்கணும். இப்போ வந்து இந்த ஃபேனை தான் வந்து மிஷின் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான 230 வோல்ட் சப்ளை அப்படின்றத 24 வோல்ட்லேருந்து கொடுத்து எடுத்து திரும்ப கொண்டு வந்து நம்ம அந்த ஃபேனை கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ நம்ம கனெக்ஷன் முடிஞ்சுது. இப்போ இதில் தான் ஆப்ரேட் பண்ணாங்க, இப்போ ஏதாவது சேஃப்டி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா இந்த மிஷினுக்கு போகக்கூடிய சப்ளை அப்படின்றது இந்த கான்டாக்ட் அப்படின்றது ஓப்பன் ஆயிடும். ஓகே இது வந்து சிங்கிள் சேனல் ஆப்ரேஷன். இப்போ நீங்கள் 2 சேனல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த S11 S12ல் ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணிட்டு S21லேருந்து ஒரு சப்ளை எடுத்து கொண்டு போய் நம்ம டிவைசஸ் கொடுத்து திரும்ப கொண்டு வந்து லூப் பண்ணிடுவோம். ஓகே இது ஒன்று. ரெண்டாவது S31லேருந்து எடுத்து கொண்டு போய் அதே மாதிரி லூப் பண்ணி S32 கனெக்ட் பண்ணிடணும். இதான் வந்து 2 சேனல் ஆப்ரேஷன். மற்றபடி எல்லா கனெக்ஷன்ஸும் சேம் தான். ஓகே இந்த 2 சேனல் ஆப்ரேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துருவோம். ஓகே இப்போ வந்து சேஃப்டி ரிலேவை சப்ளை கொடுத்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ எங்கிட்ட வந்து SMBS இருக்குது அப்படின்றதுனால நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கறதுக்கு வந்து B1 வந்து பாசிட்டிவ், B2 வந்து நெகட்டிவ். ஓகே அதனோட கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது அந்த சேஃப்டி டிவைசஸ்க்கான கனெக்ஷன் கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் சேனல் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். S11 S12 வந்து ஷார்ட் லிங்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா S31 32 அது வந்து ஒரு சேனல். ஸோ அந்த ஒரு சேனலில் வந்து நம்ம ஒரு NC கனெக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் ஒரு NC கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா S21 22 ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு NC போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த 2 NCயுமே வந்து ஒரே எமர்ஜென்சி புஷ் பண்ணல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு புல் கார்ட் சுவிட்ச் ஆகட்டும் இல்லை ஒரு கேட் சுவிட்ச் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த 2 NC வந்து ஒரே சுவிட்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நீ தனித்தனியாக பண்ணிங்கன்னா அது யூஸ் இல்லை. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா S33 34 வந்து ரீசெட் பட்டனுக்கான இன்புட். ஓகே ஸோ அதுலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து ஒரு NOவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். NO எலமெண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுவும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த NC ஆப்ரேட் பண்ணி கட்டாக செக் பண்ணலாம். இப்போ ஒரு சேனல் கட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு NC ப்ரெஸ் பண்ணேன், ஒரு சேனல் கட் ஆகிடுச்சு. இப்போ ரீசெட் பண்ணிங்க அப்படின்னாலும் ரீசெட் ஆகாது. ஏன்னா 2 சேனலும் கட் பண்ணி ரீசெட் பண்ணினா மட்டும்தான் ரீசெட் ஆகும். பார்த்தீங்கன்னா 2வது சேனலையும் நான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீசெட் பண்ணால் மட்டும்தான் ரீசெட் ஆகும். ஸோ அதான் வந்து நம்ம சேஃப்டி ரிலேவோட ஸ்பெஷலு. ஸோ ரீசெட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அந்த ரீசெட் பட்டன் வச்சு கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணாத ரீசெட் ஆகும். உடனே நீங்கள் டக்குன்னு பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் ஆகாது. ஓகே ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா S11 S12 ஒரு சேனலு, S21 S22 ஒரு சேனலு, S31 S32 ஒரு சேனல். ஓகே இப்போ நம்மகிட்ட 3 சேனல் இருக்குது.
இந்த 3 சேனலில் இப்போ இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணி இது ரெண்டையும் நான் வந்து ஒரு சிங்கிள் சேனல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சிங்கிள் சேனல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா S11 S12 யூஸ் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும். இதை விட்டுட்டு என்கிட்ட 3ல் நான் எதை வேணால் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணி நான் செக் பண்ணியிருக்கேன், அது வேலை செய்யலை. ஸோ அதனால் சிங்கிள் சேனல் அப்படின்னா நீங்கள் S11 S12 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டபுள் சேனல் அப்படின்னா இந்த 4 டெர்மில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த சேஃப்டி மேட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதனோட கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேஃப்டி மேட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு S11 S12 நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே நம்ம ஷார்ட் பண்ணிடணும். அதே மாதிரி S21 22 S31 32 மூணையுமே நம்ம ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷார்ட் பண்ண இடம் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து கொண்டு போய் சேஃப்டி மேட்டை கொடுத்து திரும்ப கொண்டு வந்து இந்த லூப்பில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சேஃப்டி மேட்டோட கான்டாக்ட் அப்படின்றது NOவாக இருக்கணும். ஜென்ரலாக நம்ம எமர்ஜென்சி புஷ் பட்டன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா NC வழியாக யூஸ் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் சேஃப்டி மேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா NO கான்டாக்டாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ எங்கிட்ட வந்து ரிலே இருக்குது. ஸோ அதனோட ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணிடுவோம். S11 S12 வந்து ஆல்ரெடி ஷார்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம S31 32 ஷார்ட்டு, S21 22 ஷார்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த லூப்லேருந்து ஒரு ஒயரை எடுத்து கொண்டு போய் ஒரு NO கொடுத்துருக்கேன். இந்த சேஃப்டி மேட் இல்லை அப்படின்றதுனால ஒரு NO கான்டாக்ட் கொடுத்து வச்சுருக்கேன். NO கான்டாக்ட் கொடுத்துட்டு திரும்ப அந்த இன்னொரு லூப்பை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரீசெட் பட்டன்லாம் வந்து சேம் அதே தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனலும் வரல. நீங்கள் எப்போ அந்த NO பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே வருங்க எக்ஸ்டர்னல் ஃபால்ட்னு காட்டுதா. அதாவது சேஃப்டி மேட்டில் யாராவது கால் வச்சாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபால்ட் அப்படின்றத காட்டும். ரீசெட் பண்ணிட்டீங்க, ரீசெட் ஆயிடுச்சு. ரீசெட் ஆன உடனே திரும்ப நீங்கள் வந்து அந்த சேஃப்டி மேட்டில் கால் வச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த சேனலை கட்டாமல் பாருங்கள். கட் ஆகிடுச்சு. 2 சேனலில் கட் ஆகிட்டு எக்ஸ்டர்னல் ஃபால்ட் அப்படின்றத காட்டி, அதாவது மேட்டு மேலே யாராவது நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபால்ட் அப்படின்றது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரீசெட் பண்ணீங்க அப்படின்னா ரீசெட் ஆகிடும். ஓகே, அடுத்து இந்த சேஃப்டி மேட் ஆப்ரேஷனில் செமிகண்டக்டர் அவுட்புட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல Y31 32 இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம 24 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம இங்கே 20 வோல்ட் கொடுத்துருக்கோம்னா அதுலேருந்து லூப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா S32 35 Y35க்கு PLC இன்புட்டாக கொடுத்துக்கணும். ஓகே, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே சேஃப்டி ரிலேயில் எந்த கனெக்ஷன்ஸுமே மாற்றல, அதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா B2லேருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம Y30ல் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ Y30ல் கொடுத்தாச்சு. Y31லேருந்து எடுத்து கொண்டு வந்து ஸோ நம்ம அந்த B1 ப்ளஸ் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம ப்ளஸ் 0 வோல்ட்டு 24 வோல்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். Y32 Y35 Y32க்கும் நம்ம B2க்கும் வச்சு பார்க்கும்போது நம்ம 24 வோல்ட் வரணும். அதாவது நம்ம நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போது சேனல்லாம் வந்து ரீசெட் கண்டிஷனில் இருக்கும்போது 24 வோல்ட் வரணும். வருதான்னு பாருங்கள். Y32க்கு வச்சுருக்கு. Y32க்கு வைக்கும்போது இப்போ எதுவும் வரல, ஏன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ ரீசெட் பண்ண உடனே நமக்கு 24 வோல்ட் ஃபீட்பேக் அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ரீசெட் பண்ணியாச்சு. நமக்கு 20 வோல்ட் ஃபீட்பேக் வந்துருச்சு. இங்கே வந்து சேனல் 1 சேனல் 2 ரெண்டுமே வந்து ஹெல்தி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் அடுத்து நம்ம Y35 டெர்மினலில் வச்சு செக் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இன்னொரு டைம் எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணும்போது 20 வோல்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி Y35 டெர்மினலில் வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம சேஃப்டி மேட் வந்து ஆக்டிவேட் கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த Y35 ஃபீட்பேக் அப்படின்றத எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ரீசெட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அதாவது சேஃப்டி மேட்டு மேலே நிற்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சேனல் கட்டாது. அதே சமயம் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபால்ட் அப்படின்றது தெரியும். எக்ஸ்டர்னல் ஃபால்ட் தெரியும். ப்ளஸ் வந்து அந்த மேலே யாராவது நின்றுட்டே இருந்தாங்க அப்படின்னா 24 வோல்ட் அப்படின்றது கட் ஆகும். யாரும் இல்லை அப்படின்னா 24 வோல்ட் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக, அதாவது மேட்டு மேலேருந்து வெயிட் போயிடுச்சா இல்லையா அப்படின்ற ஃபீட்பேக் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்றது க்ளோஸ் லூப் மூலமாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சேஃப்டி ரிலேலேருந்து போயிட்டு ரியலாக மிஷின் ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம க்ளோஸ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம லூப் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ ஏன்னா நம்ம சேஃப்டி ரிலே அப்படின்றது நம்ம ஃபீட்பேக் கரெக்டாக கொடுக்கும் அப்படின்றதுனால நம்ம க்ளோஸ் லூப் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நம்ம பார்த்த எல்லா டெமோலையுமே வந்து Y1 Y2 வந்து ஷார்ட் பண்ணி வச்சுப்போம். வேணாம் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது இந்த சேஃப்டி ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். இது நம்ம பார்த்தப்பெல்லாம் பில்ஸு. ஸோ சேஃப்டி ரிலேன்னு எடுத்துட்டிங்கன்னா பில்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. செலன் பிராண்டில் இருக்குது. ஸோ மற்ற பிராண்ட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா மாடல் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் அதனோட கனெக்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது காமன் தான். ஸோ என்ன அந்த டெர்மினல் நம்பரு ஸோ அதனோட இது மட்டும் மாறி இருக்குமே தவிர
மற்றபடி அந்த சேனல் ஆப்ரேஷன்ஸு கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான். ஓகே, இங்கே மற்ற பிராண்டோட ரிலே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணி ஆப்ரேஷன் செக் பண்ணிக்குவேன். இது வந்து பில்ஸ் ரிலே. ஸோ சேம் நம்ம எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணும்போது சேனல் கட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 2 சேனல் இருக்குது. ஸோ நான் எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணும்போது சேனல் கட் ஆகும். இது ஜஸ்ட் அவுட்புட்காக கொடுத்துருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ரேஷன் சேம் தான். ஓகே, இப்போ கடைசியாக நம்மகிட்ட சேஃப்டி ரிலே ஸ்பேர் இல்லை அப்படின்னா உடனடியாக மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. ஒஸ்ட்டு கண்டிஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது சேஃப் கிடையாது. ஓகே ஜஸ்ட் அது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ரிலே ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலேவோட பேஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம சிங்கிள் சேனல் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி மிஷினில் 2 சேனல் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சேனலை வந்து நம்ம லூப் பண்ணிடலாம். லூப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சேனல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சேனலுக்கு தேவையான 24 வோல்ட் சப்ளை அப்படின்றத நம்ம கொடுத்து நம்ம ஃபீல்டு கொடுத்து திரும்ப எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம நார்மல் ரிலேவுக்கு A1 சப்ளையாக கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம அந்த ரிலேக்கு தேவையான நெகட்டிவ் சப்ளையை தனியாக கொடுத்துருவோம். இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் எந்த ஒரு டிவைஸ் ஆக்டிவேட் ஆனாலும் இந்த ரிலே அப்படின்றது கட் ஆகும். இந்த ரிலே கட் ஆகிறது மூலமாக நம்ம மிஷினோட ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். இங்கே எடுத்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம இங்கே இதுக்கு காமன் சப்ளை கொடுத்துட்டு இங்கே கொடுக்குறப்பா இந்த காமன் சப்ளை கொடுத்துட்டு அதில் வெளில இருந்து NONC எத்தனை வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு NONC இருக்குது. ஸோ இப்போ மிஷினோட ஃபீட்பேக்கு எத்தனை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து ஸோ இங்கே நம்ம 2 NO 2 NC நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் 2 NO 2 NCக்கு மேலே ஃபீட்பேக் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இதே ஃபீட்பேக் எடுத்து இன்னொரு ரிலே கொடுத்து ஸோ அதுலேருந்து நம்ம இன்னொரு NONC அதிகப்படுத்திக்கலாம். சப்போஸ் எனக்கு 4 NO 4 NC வேணும் அப்படின்னா இதே ஃபீட்பேக் எடுத்து இன்னொரு ரிலே கொடுத்து ஸோ NONC எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சுவிட்ச் கேஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சுவிட்ச் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். இனி ஒரே ஒரு வீடியோ இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்டர்ஸு, ஸ்டார்டர்ஸு, VFD இதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.